இஸ்லாமிய குடும்பம் எப்படி அமையணும்ங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அது பெண் எடுக்கிறதுல இருந்து நாங்கள் ஆரம்பிக்கணும். ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கணும். பெண்ணுக்கு கூட கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது. الرجال قوامون على النساء. ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பார்கள் என்பதனால் ஆணுக்கு இன்னொருத்தருடைய அனுமதி தேவையில்லை. அவரா பொண்ணை தீர்மானிச்ச திருமணம் முடிக்கலாம். ஆனால் லா நிக்காஹ இல்லா பி வலியின், ஒலி இல்லாமல் திருமணம் இல்லை என்பதனால் ஒரு பெண் முடிவு எடுக்கிறதா இருந்தால் ஒரு ஆணுடைய அனுமதி தேவை. ஆனால் ஆணுடைய அனுமதி மட்டும் திருமணத்துக்கு முடிவாகாது. ஆண் அனுமதித்து, அதாவது பாப்பா பார்த்து மகளுக்கிட்ட அனுமதி கேட்கணும், மகள் விருப்பமான் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் முடிச்சு கொடுக்கவும் இல்லாது. இப்போ பெண்ணுடைய சம்மதமும் அங்கே கவனிக்கப்படும். ஆனால் பெண்ணுடைய சம்மதம் மட்டும் அங்கே இருந்தால் அது திருமணமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள் வாப்பா எனக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு கல்யாணம் நடத்தி தந்துட்டார். என்னுடைய சட்டம் என்னன்னு கேட்டாங்க. முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கிற ஹதீஸ். நீ அவரை விடலாமட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த பெண் சொல்கிறாங்க, அவருடைய வாழ்ந்துட்டு போகிறேன். ஒரு பெண்ணுடைய உரிமை எவ்வளோ இருக்குன்ற தெரிஞ்சுக்கிறது கேள்வி கேட்டேங்கிறாங்க. எனவே ஒரு பெண்ணும் பெண் சார்ந்தவர்களும் மணமகன் விஷயத்தில் கவனமாக மாப்பிள்ளை எப்படி இருக்காருங்கிறத பார்க்கணும். இன்றைக்கு நாங்கள் கூடுதலாக பார்க்குறது கல்யாணம் என்று வந்தாலே மாப்பிள்ளைக்கு என்ன தொழில் என்று. மாப்பிள்ளைக்கு என்ன தொழில்? காசை கல்யாணம் முடிச்சு கொடுக்கவா? காசு பணத்தோடு இருக்கிற பெண்கள்லாம் சந்தோஷமாக தூங்குறாங்களா? இல்லை, சில நேரத்தில் அதுதான் பெரிய ஆபத்தாகவும் இருக்கும். அவர்கிட்ட காசு இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும். மாப்பிள்ளைக்கு என்ன தொழில் என்று தான் கேட்குறோம். மாப்பிள்ளை என்ன கொள்கை என்றாவது பார்த்தோமா? இன்றைக்கு எத்தனையோ பேர் கல்யாணம் முடிச்சது புறவு தலையில் கை வைக்காங்க ஷியான். சென்ற வாரம் கூட ஒரு மௌலவியா பிள்ளை எனக்கிட்ட கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு பிறகுதான் தெரியுது புருஷன் ஷியா கொள்கையை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஷியா கொள்கையை மறைச்சி வச்சுக்க, அவரும் ஒரு மௌலவி ஷியா கொள்கையை மறைச்சி வச்சுக்காரன். மாஷா அல்லாஹ், அந்த பிள்ளையுடைய ஈமானுடைய பலம். குழந்தை ஒன்று இருந்தாலும் சசக செஞ்சுட்டான், வேணாண்டுட்டான். அக்கீதாவில் பிள்ளை. இப்போ அவர் நான் விட்டுட்டேன், கொள்கையை விட்டுட்டேன், சேர போகிறேனுங்க, என்ன செய்ய அந்த பிள்ளை கேட்டு வந்தது. நான் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு முக்கியமான கொள்கை தக்கியா. கொள்கையை விட்டுட்டேன் பொய் சொல்கிறது அவங்களுக்கு ஒரு சடங்கு, அவங்களுக்கு கட்டாயம். தக்கியா, பொய் சொல்லுவாங்க, நம்பாத. நீங்கள் ஷியா கொள்கையை விட்டு என்று நாங்கள் நம்புறணுமாக இருந்தால் ஒரு வருஷம் ஷியா கொள்கைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்க. அதை மட்டும் செய்ய மாட்டாங்க. ஷியா கொள்கைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சேரேன் என்று சொல்லிவிட்டேன். அந்த அளவுக்கு நிறைய பேர் ஏமாறுறாங்க. குழந்தையும் பெற்றுட்டோம், ஷியாண்டா. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஷியா என்பது அஷத்து மினல் குஃப்ருங்க, குஃப்ரை விட ரொம்ப மோசமானதுங்கிறாங்க. இந்த ஷியா என்பது குஃப்ரை விட ரொம்ப மோசமானதுங்கிறாங்க. காவிர கல்யாணம் கட்டுறதை விட ஆபத்தான ஒன்று ஷியாவை கல்யாணம் கட்டுறது. வழங்கிட்ட அப்ப நமக்கு கொள்கை என்னன்னு தெரியாம ஷியாவை, அதே மாதிரி அத்வைதிய எல்லாம் அவனே எல்லாத்திலும் அவனேங்கிற அத்வைதிகளை, அதே மாதிரி அடக்கப்பட்டவர்களிடத்தில் போய் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஹுராபிகளை கல்யாணம் பண்ணி போட்டு கடைசியில் தலையில் கை வைக்கிறோம். எனவே மார்க்கம் கொள்கை சில நேரம் ஒன்றுமில்லை, ஆனால் ஒன்றுமில்லை. தொழுகையும் இல்லை, ஒரு கொள்கையும் இல்லை, இஸ்லாமும் இல்லை, தொழுகையும் இல்லை. அப்படி பேருக்கு முஸ்லிம், என்னமோ பேரு முஹம்மது. இப்படி இருக்கக்கூடாது. மார்க்கத்தை பார்க்கணும், அதில் தான் நிம்மதி இருக்கு, அதில் தான் பெற்றிருக்கேன். அல்லாட பயம் உண்டு இருக்கிறவன் தானே தவறு செய்யாமல் இருப்பான். அல்லாட பயம் உண்டு இருக்கிறவன் தானே சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கூட தவறு செய்யாமல் இருப்பான்.